படித்தது பெரியார் தமிழர்களுக்காக போராடினார். ஆனால் பெரியார் தமிழுக்கு எதிராக பேசினார். தமிழை சனியன்னு சொன்னாரு. உன் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காருன்றதான் இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. கேட்டார், 100% கேட்டார். எதுக்கு அதை யாருமே மறுக்கல. நீங்க பெரியார் வாழ்ந்த சமகாலத்துலங்க இவர்களை விட 1000 மடங்கு உண்மையான தமிழ் தேசியவாதியான பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வாழ்ந்தார். ஆமா. அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை மீது மாற்று கருத்து வச்சிருந்தார். விமர்சனங்கள் நேரடியா வச்சிருக்கார். எந்த உச்சம்னா, சமூக சீர்திருத்த அரசியல்ல நீங்க பெரியார் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மொழிக் கொள்கையில் நீங்கள் சிறியார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விமர்சிச்சிருக்கார். இது விமர்சனம். இந்த மாதிரி விமர்சனங்களை நம்மளும் ஏற்கிறோம். ஆனா இதை சொல்லிட்டு இந்த 2000 ஆண்டுகள்ல வள்ளுவருக்கு பிறகு இந்த இனத்தில் தோன்றிய ஒற்றை தலைவன் பெரியார் தான் அப்படின்னு இதே பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்றார். ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா, விமர்சனத்தை மட்டும் எடுத்துட்டு பெரியார் இந்த ஒன்லைன் சொல்லிட்டாரா, இதன் காரணமாக பெரியார அத்தனை பேருமே புறக்கணிக்கணும், பெரியார் தமிழர்களுக்கே எதிரின்னு சொல்லுவதுதான் இங்க சிக்கல். ஏன் சனியன்னு சொன்னாரு தமிழ்? இல்லைங்க, நீங்க அன்றைக்கு தமிழ் யார் கையில் இருந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள், நீங்க பெரிய புராணம், இன்னும் பிற பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டு வந்துட்டு தமிழர்களை பகுத்தறிவாக மாற்றவோ, நீங்க பார்ப்பன அடிமையிலிருந்து மீட்கவோ தங்களுடைய எஃபெக்டை போடாம அவர்களை மேலும் மூட பழக்க வழக்கத்தில் தள்ளுவதற்கான வேலை செய்யும் போது அந்த கோபத்தில் பெரியார் சொல்றார். இதற்கான மறுப்பு இப்ப நான் சொல்றேன். இந்த சீமான் எங்க மேடையிலேயே இருந்துட்டு இது எல்லாத்துக்கான மறுப்பு அவரே சொல்லியிருக்காரு. இப்ப சீமான் பேசுறாரு பாத்தீங்களா, அதுக்கான மறுப்பை நான் சொல்ல வேண்டாம். அவருடைய பழைய வீடியோ எடுத்து போட்டாவே இவருக்கான மறுப்பை இவரே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து போடுறோம். இது எல்லாத்துக்குமான பதில் அவருக்கே தெரியும். நீங்க இந்த புள்ளிக்கு போவது என்பதுங்க சரி, அது விமர்சனங்கிறத தாண்டி அவரோட நோக்கம் என்னங்கிறது வந்துருச்சுல வெளியில. சரி, நீங்க நான் முன்னாடி எடுத்துக்காட்டா அவருக்கு நோக்கம் இல்லைன்றாரு. என்ன, நானும் அந்த பாதையில இருந்தா வந்தேன், அந்த பாதையில இருந்து வந்தவன் தான் பெரியார் அழித்தொழிப்பேமானா, பெரியார் தமிழினத்தின் விரோதிமானா?